இன்றைய வேத வசனம் ஏசாயா 61:6. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும். எங்கள் மகா ரொம்ப நல்லா படிப்பா. அவள் 12th படிக்கணும். சின்ன வயசுலேருந்தே டாக்டருக்கு படிக்கணும். என் ஹஸ்பண்டும் சிஎம்சியில் வேலை பார்த்ததுனால எப்படியாவது அவளுக்கு டாக்டர் படிக்க வேண்டும் என்று ஆசை. எப்படியாவது 6 ஸ்டாஃப் கோட்டாவில் ஒரு சீட் வாங்கிடணும்னு சொல்லி ரொம்ப முயன்று அவள் படித்து கொண்டே வந்தாள். நாங்கள் எல்லாருமே கட்டாயம் அவளுக்கு சீட்டு கிடைச்சிரும்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். வேறு எதுக்குமே அப்ளையே பண்ணலை. ஏன்னா அவள் அவ்வளோ நன்றாக படிக்கக்கூடியவள். 90% மேலே எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஐஎஸ்சி சிலபஸில் மார்க் வாங்கியிருந்தான். ஆகவே நாங்கள் ரொம்ப விசுவாசத்தோடு இருந்தோம். ஆனால் ரிசல்ட் வந்தபோது வேறு எதுக்குமே நாங்கள் அப்ளை பண்ணலை. அவளுக்கு கிடைக்கல. என்ன காரணத்தினாலும் அடுத்த வருஷம் சீட் கொடுக்கலான்னு நினச்சி விட்டுட்டாங்களோ எங்களுக்கு தெரியல. ரொம்ப மனம் உடைந்து போனோம். அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஐயோ, இவ்வளோ நல்லா படிக்கிற வைக்க மகளை வேண்டான்னு வேறு எதில் சேர்க்க போகிறீங்க, 1 இயர் வேஸ்ட் ஆகிடக்கூடாதேன்னு சொன்னாங்க. இங்கே வெள்ளூரில் ஒரு பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டி இருக்கிறது, விஐடி. அதில் பேமெண்ட் சீட் வந்து 8 lakhs rupees, 8 லட்சம் ரூபாய். அது அவருக்கு அந்த துணைவேந்தருக்கு வேண்டிய நண்பர்கள் வந்தாங்க. நாங்கள் போய் அவர்கிட்ட போய் பேசிட்டோம். பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட், நல்லா படிக்கிற பிள்ளை, அவளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர் சொன்னார், அவங்களால எவ்வளோ கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள், 8 lakhs சீட்டு அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. நாங்கள் எங்கள் மகள்கிட்ட வந்து கேட்டோம், 1 லட்சம் கொடுக்குறோன்னு சொல்லுவோமாம்மா? அவள் சொன்னா, நோ மம்மி, 1 பைசா கொடுத்தீங்கன்னா கூட அது தேவ சித்தமே இல்லை, வேண்டாம், 1 இயர் வெயிட் பண்ணுறேன், இல்லைன்னா வேறு கோர்ஸ் படிக்கிறேன்னு சொல்லிட்டா. எங்களுக்கு அது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஜெபித்த போது கர்த்தர் மேற்கண்ட வசனத்தை எனக்கு தெளிவாக கொடுத்தார். நீங்கள் உன்னதமான தேவனுடைய ஆசாரியர்கள், நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். நாங்கள் அமைதியாக விட்டுட்டோம். அவளை பிஎஸ்சி பயோடெக்னாலஜியில் போய் சேர்த்துட்டோம். எங்கள் மகனுக்கு கூட ரொம்ப வருத்தம், அம்மா அவளை போய் வெறும் பிஎஸ்சியில் போய் சேர்க்குறீங்களே, இவ்வளோ நல்லா படிக்கிற பிள்ளைய, தெரியலை. ரொம்ப துக்கமாக தான் இருந்தோம். ஆனால் 1 month கழித்து திடீர்னு அதே காலேஜிலேருந்து நாங்கள் வேறொரு ஊரில் இருந்தபோது அழைப்பு வந்தது, உங்கள் மகளுக்கு நாங்கள் ஃப்ரீ சீட் கொடுக்குறோம். ஏன்னா ஃப்ரீ சீட்டில் செலக்ட் ஆன ஒரு சில பிள்ளைகள் விட்டுட்டு போயிட்டாங்க. மார்க்ஸ் படி பார்த்தபோது உங்கள் மகளுக்கு அதில் எலிஜிபிலிட்டி இருக்குது, நீங்கள் உடனே வந்து ஜாயின் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. பாருங்கள், கர்த்தர் எவ்வளோ அற்புதமானவர் இல்லை. நம்ம அவசரப்பட்டு 1 பைசா கூட கொடுக்காதபடி ஆண்டவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. உங்களுக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்களை நினைவுக்கருங்க. அவர் பொய் சொல்லவே மாட்டார். வாக்கு பண்ணியவர் உண்மையுள்ளவர். தாமதித்தாலும் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீங்கள் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுகிறதுல உண்மையுள்ள தேவனப்பா. ஆண்டவரே, நாங்கள் அதற்கு காத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.